அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்துல சகோதரர் முகமது ரஃபீக் அவங்க தன்னுடைய நண்பருடைய ஒரு கேள்வியை போட்டிருக்கிறாங்க. அவங்க நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கடா, முழு நிலவு நாளில் தான் சந்திர கிரகணம் ஏற்படும். அப்படி பார்க்க போகிற நேரத்தில் இப்போ சவுதியில் 15, இந்தியாவில் 14 தானே, அப்போ முழு நிலவு இல்லையே இப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. ரெண்டாவது இந்த அரபா நோம்பு சம்பந்தமாகவும் கேட்டிருக்கிறாங்க. அரபா நோம்பு சம்பந்தமாக நம்ம தனியாக என்ன செய்வோம் சொல்லுவோம். ஆனா இதுல இந்த 14ஆம் பக்கத்து நிலவுங்கிறாங்களா இல்லையா, அதுதான் உண்மையிலேயே முழு நிலவு. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தளவுக்கு 3 நாட்களையுமே வெண்மையான நாட்களாக சொல்லுது. பிறை 13, 14, 15 இந்த 3 நாட்களுமே முழுமையாக தெரியக்கூடிய வெண்மையான நாட்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. வெண்மையான நாட்கள் 13, 14, 15 இதுல நோன்பு பிடிங்க. பிடிச்சீர்களே ஆனால் நீங்க இந்த மாதம் முழுவதும் நோன்பு பிடிச்சது, ஒவ்வொரு மாதம் அந்த மாதிரி பிடிச்சா காலம் முழுக்க நோன்பு பிடிச்சது, அந்த மாதிரியான கான்செப்ட் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப இந்த 3 நாளுமே பிரகாசமாக இருக்கக்கூடிய நாள் தான். அதுல இது உண்மையிலேயே முழு நிலவு அப்படிங்கிறது சொல்வதால 14ஆம் பக்கத்து நிலவுங்கிறது தான் சொல் பிரயோகத்திலே பயன்படுத்துவாங்க. 14ஆம் பக்கத்து நிலவு என்பது முழுமையாக தெரியும். இன்னும் சொல்ல போனா அந்த நிலவுன்னு சொல்றமா இல்லையா, அது எப்போதுமே முழுசாத்தான் இருக்கு. அது நம்ம பார்வையில இந்த சூரியனுடைய ஒளி அந்த சந்திரன்ல அந்த நிலவுல படக்கூடிய நேரத்துலதான் அது என்ன செய்யும்னா அது நாளை காட்டக்கூடியதா எல்லாம் ஆக்கி வச்சிருக்கலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளை காட்டக்கூடிய அளவுல அந்த வெளிச்சம் ஆக்கப்பட்டிருக்கக்கூடிய சந்திரன் எப்போதுமே முழுமையாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம என்ன செய்ய விளங்கி கொள்ளணும். அந்த நம்ம இரவுல பார்க்கக்கூடியது நம்மளுக்கு காலம் கட்டுதா இல்லையா, வெளிச்சம் தெரியுதா இல்லையா, அதை பொறுத்தளவுக்கு 13 பிரகாசமான நாள் தான், 14 பிரகாசமான நாள் தான், 15 பிரகாசமான நாள் தான் அப்படிங்கறத விளங்கி கொள்ளணும். ரெண்டாவது நீங்க 15 நீங்க ஒரு முடிவை எடுத்தீங்களாக்கு 30ங்கிறது வரணும். 30 கிடையாது, 20, 29 அல்லது என்னது 30 இப்படிங்கிற கணக்குல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப அந்த 14ஆம் பக்கத்து நிலவு தான் பெரும்பாலும் முழு நிலவு அப்படின்னு அனைவராலும் சொல்லப்படக்கூடியது அப்படிங்கிறதையும் கூடுதலாக விளங்கி கொள்ளணும். ஆனா அந்த 13, 14, 15 இது 3மே முழுமையாக இருக்கக்கூடிய வெண்மையான நாட்கள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க.